ஹலோ ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அப்ளை ஹைட்ராலிக் இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்ட்டுக்கான நவம்பர் டிசம்பர் 2025 கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ் ஓகேவா, எல்லா யூனிட்லேயும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ப்ளஸ் 2 மார்க்ஸ் எல்லா யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வீடியோ கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து யூனிட் 1க்கு நான் சில வீடியோஸ் கொடுத்துருப்பேன், சில பேசிக்கான தியரிஸ் ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டிருப்பேன். அது இந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ப்ளஸ் 5 கொஸ்டின் பேப்பர் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் 2023 2 கொஸ்டின் பேப்பர், 2024 கேட்ட 2 கொஸ்டின் பேப்பர், அப்புறம் ஏப்ரல் 2025 இதெல்லாம் போட்டிருக்கேன். இது வந்து நவம்பர் டிசம்பர் 2025 கொஸ்டின் பேப்பர். சரியா? இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஓகே, எதை கிளிக் பண்ணால் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, சரி. ஸோ நம்ம இப்போ கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேம் தி டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. அப்புறம் வாட் இஸ் மென் பை ஸ்பெசிஃபிக் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. இது முக்கியமான கொஸ்டின், ஸ்பெசிஃபிக் கோர்ஸ்லாம். At the list of the basic assumptions made in the analysis of gradually varied flow. பார்த்துக்கங்க. Write the differential equation of gradually varied flow. பார்த்துக்கங்க. Write about the relative energy loss of rapidly varied flow. ஓகேவா, படிச்சுக்கங்க. வாட் இஸ் நெகட்டிவ் சர்ச் கேட்டிருக்காங்க. ஓகே, ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்புறம் நேம் ஃபியூ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டர்பைன்ஸ். ஓகேவா, பார்த்துக்கங்க. At the mention about runway speed in turbines. 9th one, state importance of NPSH. NPSH முக்கியமான கொஸ்டின். ஓகேவா. அடுத்து 10th ஒன், மென்ஷன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏர் வெசல்ஸ் இன் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். ஸோ இதான் வந்து பார்ட் ஏ கொஷின்ஸு. அடுத்து பார்ட் பி. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, பார்த்துங்க. பார்ட் பி வந்து 11A. ஸோ 11A கொஷின் பார்த்துங்க. 11A அண்ட் 11B. ஓகேவா. அடுத்தது 12A. 12A வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் சர்ஃபேஸ் ஃப்ளோ ப்ரொஃபைல்ஸ், அந்த கொஷின் கேட்டிருக்காங்க, தியரி கேட்டிருக்காங்க. 12A அண்ட் 12B. ஓகேவா. அடுத்து 13A 13B. ஸோ ஃபுல்லாகவே நமக்கு தியரியாக கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன, நவம்பர் 2025. அப்போ ஆக்சுவலாக இது வந்து இப்போ போன செமஸ்டர் நடந்தது, தியரியாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட் மட்டும் தான் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஓகேவா, 13A 13B. அடுத்து 14A அண்ட் 14B. இப்போ 5th யூனிட் 15A கொஷின், 15B. ஓகேவா. 15A ஒர்க்கிங் ப்ரின்சிபல் சென்ட்ரிஃபியூகல் பம்பு. பி வந்து ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 2 சென்ட்ரிஃபியூகல் பம்பின் சீரிஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் சி பார்த்தீங்கன்னா ப்ராட் நம்பர் இது. ஓகே, 16A பார்த்துங்க, 16B. ஸோ எக்கனாமிக் செக்ஷன் ஆஃப் ரெக்டாங்குலர் சேனல் ஃபஸ்ட் யூனிட். ஓகேவா. ப்ராட் இது வந்து செகண்ட் யூனிட். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நவம்பர் டிசம்பர் 2025 கொஸ்டின் பேப்பர். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.